தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஹெர்போ கேர் நிறுவனத்திலிருந்து மருத்துவர். நம்ம ஏற்கனவே சொன்னது போல சிலவங்க கேட்ட சந்தேகங்களுக்காக சில விடைகள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு பதில் அளிச்சுக்கிட்டு இருக்கோம். இது ஏன் யூடியூப் வாயிலாக சொல்கிறோம் அப்படின்னா, பெரும்பாலான மக்களுக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கும், நிறைய பேர் கேட்க மாட்டாங்க, அவர்களுக்கு ஞானத்தில் சில விஷயங்கள் தெரியும், அதனால் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. சிலவங்க அறியாததுனால நம்மகிட்ட கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம சொல்கிற பதில் எல்லோருக்கும் அது வரணும், அந்த பதில் கரெக்டாக இருக்கும், எல்லாருக்கும் இந்த சந்தேகங்கள் இருக்கும், அதை தீர்க்கறதுக்காக தான் சொல்கிறோம். எவ்வளவு காசு போட்டு எவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் மருத்துவர்கிட்ட வாங்கினாலும், அது நாங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன போல உள்ள வேறு வைத்தியர்கள் மருத்துவர்கள் யார்கிட்ட வாங்கினாலும் அவங்க சொல்கிற விஷயங்களை நீங்கள் கடைப்பிடித்தால் மட்டும்தான் அந்த மருந்துகள் உங்களுக்கு வேலை செய்யும், உங்கள் குறைபாடை தீர்க்கும், நீங்கள் எதற்காக மருந்து வாங்கினீங்களோ அந்த பர்பஸ் நிறைவேறும். இது சின்ன பிள்ளைகளுக்கு கேட்டால் கூட தானாக தெரியும். ஒரு கல்லூரியில் இடம் கிடைக்கணுங்கிறதுக்காக காசு கட்டுறோம், ஃபீஸ் கட்டுறோம், அட்மிஷன் போட்டு புக்ஸ் வாங்கிடுறோம். இவ்வளோ நம்ம செய்யிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளை பாஸ் பண்ணி விட்டுருவாங்களா? இல்லை நம்ம படிக்கலை அப்படிங்கிறதுக்காக பரீட்சையில் நம்ம தேர்வு எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கே புரியும். என்னதான் நீங்கள் பணம் கட்டி காலேஜில் சேர்ந்தாலும் எடுத்தாலும் உங்கள் பணங்கள் விரயங்கள் அதிகமாக ஆனாலும் நீங்கள் ஒழுங்காக படித்து பரீட்சையில் எழுதினாதான் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் பாஸ் பண்ணி வெளியே வர முடியும் இல்லையா? ஏன்னா கடந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சில பெண்கள் என்கிட்ட கேட்டது, வாட்ஸ்அப் வாயிலாக மெசேஜ் அனுப்புனது, சார் நான் உங்கள்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டேன், இத்தனை நாள் சாப்பிட்டேன், இவ்வளவுதான் மாற்றம் ஆகிருக்கு, இவ்வளவுதான் டெவலப் ஆகிருக்கு, இவ்வளவுதான் கூடியிருக்கு, இவ்வளவுதான் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி அவங்கவுங்க மருந்துக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை நம்மகிட்ட கேட்டாங்க. மிகவும் வேதனைக்குரிய சம்பவமாக இருந்துச்சு நமக்கு. எப்படி வேதனைக்குரிய சம்பவம் அப்படின்னா, அவங்ககிட்ட திருப்பி கேட்டு, எங்கம்மா நாங்கள் சந்த மருந்துகளை நீங்கள் எப்படி சாப்பிட்டீங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னா, மருந்து சாப்பிட்ட விதத்தை கரெக்டாக சொல்கிறாங்க. காலையில் இப்படி சாப்பிட்டேன், மத்தியானம் சாப்பிட்டேன், நைட்டு சாப்பிட்டேன். அதை கேட்கலாமா? நாங்கள் காலையில் எழும்புலேருந்து நைட்டு முடியது கிடையாது, நீங்கள் என்னென்ன சாப்பாடு சாப்பிட்டீங்க? நாங்கள் ஒரு பேப்பர் கூட வச்சுருப்போம். அதில் அது எதுக்காக வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தேவைப்படுங்கிறதுக்காக மட்டும் இல்லை, அறியாமல் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக அது தேவைப்படும். என்னென்ன சாப்பிடணுங்கிறது கூட நம்ம சொன்னாதான் தெரியும் அப்படிங்கிற அளவுக்குள்ளவங்கலாம் இருக்காங்க. எதனால அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த அறியாமை. இன்னியும் மொபைலில் சார்ஜ் கூட போட தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. நல்லா பேசுவாங்க, அழகா பேசுவாங்க, 6 அடி உயரம் இருப்பாங்க, விவரமான மாதிரி இருக்கும், புத்திசாலி மாதிரி பேசுவாங்க. ஆனால் சார்ஜ் கூட போட தெரியாத நிறைய பேர் இன்னி இருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி நம்மளுடைய மருந்தை கரெக்டாக பின்பற்றுவாங்க நீங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கேட்குற கேள்வியிலே தெரிஞ்சுக்குவோம். அந்த பேப்பரை படித்து பார்த்தீங்களா கேட்டால் நிறைய பேர் பாக்ஸ்குள்ளே வச்ச பேப்பரே இருக்கான்னு கேட்குற அளவுக்குலாம் இருக்காங்க நிறைய பேர். அப்படியா சார், பேப்பர் இருந்துச்சா? எப்போ? மருந்து வாங்கினா 1 மாதத்துக்கு அப்புறம் கேட்குறாங்க. ஏங்க அந்த பேப்பரை படித்து பாருங்க. நீங்கள் காலையில் எழும்புனதுலேருந்து நைட்டு தூங்குறது வரைக்கும் உள்ளதை தெளிவாக கொடுத்துருக்கோம். நீங்கள் எப்படி கடைப்பிடிக்கணும், என்னென்ன சாப்பிட்ணும் அப்படி. எதையுமே கடைப்பிடிக்காமல் எதையுமே சாப்பிடாம மருந்து மட்டும் உங்கள் உடம்புல வேலை செய்ய நினைச்சீங்கன்னா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். இது உங்களுக்கே தெரியலையா? இது ஒரு கேவலமான கொஸ்டின் நம்ம கேட்டது. நம்ம சரியா கடைபிடிக்கவே இல்லையே. மருத்துவர் நம்ம குறை சொல்றோமே. மருத்துவர் கடவுள் தந்த ஞானத்திலையும் கடவுள் படைத்த மூலியில தான் மருந்து செய்யணும் தவிர நாங்கள்லாம் கடவுள் கிடையாதுங்க. நாங்கள் உடனே கடவுளுடைய அவதாரம் இல்லை. அப்படியே உங்களை ஒரு மந்திரம் போட்டு சரி பண்றதுக்கு மருந்து வாயிலாக தான் குறைபாடை தீர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மருந்தை உங்கள் கையில் கொடுக்குறோம். நீங்கள் சாப்பிட்றீங்க. உணவே தான் மருந்துன்னு சொல்லியிருக்கோம். சாப்பிட்ற உணவு தாங்க உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுடைய குறைபாடை தீர்க்கும். ஒரு குறைபாடை தீர்க்கிறதுக்கு அதிகமான வல்லமைகள் உண்டது நீங்கள் சாப்பிட்ற உணவு தான். அந்த உணவில் சில மாற்றத்தை பண்ணுறது தான் சித்த வைத்தியனுடைய மருந்தினுடைய இன்கிரீடியன்ஸ் மாதிரி. இதுவும் அதுவும் சேரும்போது தான் அங்கே ஒரு விஷயம் நடக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஒரு மின்சாரம் என்னதான் இருந்தாலும் பேஸ் நியூட்ரல் 2 விஷயம் இருந்தால் தான் உங்களுக்கு கரண்ட் வருமே தவிர ஏதாவது ஒன்று இருந்தாலும் வராது. அதே மாதிரி தான் இது. உணவே மருந்துங்கிறதுக்கு காரணம் உணவும் மருந்து தான், மருந்தும் உணவும் தான் அப்படிங்கிறது அர்த்தம். 2 சேர்ந்ததுன்னு அர்த்தம்.
இதில் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் செய்தால் கூட கண்டிப்பாக உங்களுக்கு எந்த மாற்றம் வராது. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எங்க நீங்கள் சொல்கிறதுக்கு சாப்பிட்ற விதத்தை சொன்னீங்க அப்படின்னா அதை மட்டும் சாப்பிட்டாலே எங்களுக்கு உடம்பு டெவலப் ஆயிருமே, நல்லா இருக்குமே, மருந்து எதுக்கு தேவையில்லாமல், ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. வாழ்க்கையில் பிறந்தது இது வரைக்கும் நீங்கள் சாப்பாடே சாப்பிட்டது இல்லையா? அப்போயே உங்கள் குறைபாடு தீரல, அப்போயே நீங்கள் நினச்ச இடத்துக்கு வர முடியல, அப்போயே எங்களை நாடனீங்க, மருத்துவர்கிட்ட ஏன் கேள்வி கேட்டு நீங்கள் வேணும் உங்கள் குறைபாடை சொன்னீங்க? எல்லாரும் தாங்க சாப்பிட்றோம், எல்லாமே தான் சாப்பிட்றோம். இந்த உலகத்தில் யார் தான் சாப்பிடல? எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும், எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கும். அது எல்லாருக்கும் எல்லா விஷயம் நடந்துராது, குறைபாடு இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் மருத்துவரை தேடி அந்த குறைபாடுக்கு தகுந்த மாதிரியான மருந்துகளை எடுத்து அந்த உணவையும் சாப்பிடும்போது உங்களுடைய குறைபாடுகள் தீருது. ஒரு காலத்தில் பத்தியங்கள் அதிகமாக இருந்து அந்த பத்தியத்தை உங்களுக்கு கடைப்பிடிக்க முடியாதுன்னு சொன்னீங்க, பத்தியத்தை கம்மி பண்ணிட்டோம், பத்தியம் இல்லாத மருந்துகளை தரோம், நீங்கள் அதை ஒழுங்காக சாப்பிடணும். தன்னுடைய உயிர் வாழ்வுக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் தன்னுடைய குறைபாடு நீக்கி நீண்ட நாள் நீங்கள் வாழணுங்கிறதுக்காக மருத்துவர் அன்னைக்கு நீங்கள் காசு கொடுத்து பணம் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு மேலே ஏற்படுற பயபக்திகள், ஏதோ ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கிட்டு அந்த பொருளை எப்படினாலும் சாப்பிடலாம் நினைக்காதீங்க. உங்களுடைய பணம் வீண் விரணை அடிக்கப்படும். மருத்துவரை குறை சொல்லாதீங்க. முடிந்த அளவுக்கு நல்லபடியாக ஃபாலோ பண்ணுங்க. காலையில் எழும்பது எத்தனை மணிக்கு எழும்பணும், எப்போ மலங்கழிக்கணும், யூரின் போகிறது எப்போ, சாப்பிட்றது எப்போ, தண்ணி குடிக்கிறது எப்போ, பால் குடிக்கிறது எப்போ, டிஃபன் சாப்பிட்றது எப்போன்னு ஒரு வரமுறை இருக்குங்க. நிறச்ச நேரத்தில் தூங்குவேன், நிறத்த நேரத்தில் சாப்பிடுவேன் அப்படின்லாம் இருந்தீங்கன்னா எல்லாமே மாறிடும். நீங்கள் நினைச்சது எதுவுமே நடக்காது. அதுவும் நினைச்ச நேரத்தில் தான் நடக்கும். நீங்கள் ஒரு வரமுறைக்கு உள்ள கொண்டு வர முடியாது. தயவு செய்து மறந்து வாங்குவங்க. மருத்துவர் சொல்றதை கண்டிப்பாக கடைபிடிங்க. முடியலைன்னா தயவு செய்து வாங்காதீங்க. அந்த மருந்து வேண்டாம், எதுக்கு போட்டு காசு கொடுத்து வேஸ்ட்டாக வாங்குறீங்க? நிறைய பேர் வாங்கி வீட்டில் வச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் 3 நாள் சாப்பிட்டேன், 4 நாள் சாப்பிடல, ஒரு வாரம் வெளியூர் போயிட்டேன், இதுக்கெல்லாம் நீங்கள் வாங்கவே வேண்டாம். உங்களால் கரெக்டாக கடைபிடிச்சி உங்களுடைய குறைபாடை தீர்க்கிறதுக்கும் நீங்கள் நினைச்ச விஷயத்தை கொண்டு வந்தாதாங்க உங்களால் மருத்துவருக்கு நல்ல பேர் வரும். 4 பேருக்கு நீங்கள் அதை உதாரணமாக சொல்லலாம், பயனடைஞ்சிருக்கிறத சொல்லலாம். இதே போல் குறை உள்ளவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணி விட்டு இந்த குறைபாடை நீங்களே தீர்த்துங்க. வெகு நாளாக இருந்த என்னுடைய குறைபாட்டை இந்த மருத்துவரை அணுகி நாங்கள் தீர்த்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும். நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக உதாரணமாக இருப்பீங்க. எதுவுமே இல்லாமல் மருத்துவரை குறை சொல்றதுக்கு தகுந்த மாதிரி அந்த நிறுவனத்தை குறை சொல்கிற மாதிரியும் நீங்கள் வாங்கின மருந்து நீங்கள் சாப்பிடாம இருந்தீங்கன்னா எப்படி பயனடைய முடியும்? நீங்களும் கெட்டு பிறரையும் கெடுக்கிற மாதிரி இது. தயவு செய்து தவறுகளை செய்யாதீங்க. இந்த உலகத்தில் குறைபாடு உள்ள மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அவ்வளோ பேருக்கும் குறைபாடை தீர்க்கணும். நம்மளால் முழுசாக முடியாட்டா கூட 1% தீர்க்க முடியாதுங்கிறதுக்காக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடவுள் தந்த சில விஷயங்களை நம்ம காலத்துக்கு முன்னால் நம்ம போகிறதுக்கு முன்னால் செய்யணுங்கிறதுக்காக நாங்கள் செய்கிற முயற்சி. பொருளாதார விஷயமா சில விஷயங்கள் எங்களுக்கும் அதில் ஏதாவது வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதில் காசு வைக்கிறது. எல்லாமே இலவசம் செய்ய முடியாது இல்லை. கண்டிப்பாக பொருளுக்கு தந்த காசு உண்டு. ஒரு பொருள் 500 ரூபாய்க்கும் கிடைக்கும், 1000 ரூபாய்க்கும் கிடைக்கும், 5000 ரூபாய்க்கும் கிடைக்கும். ஆனால் 3க்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுங்க. பலமுறை சொல்லியிருக்கேன், நடைபாதையில் விற்கப்பட்ட இட்லி 5 ரூபாய்க்கு வாங்கிடலாம். சாதாரண ஹோட்டலுக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த இட்லி 12 ரூபாய் ஆயிரும். பெரிய ஹோட்டலில் ஏறினீங்கன்னா 30 ரூபாய் ஒரு இட்லி, ஸ்டார் ஹோட்டலில் ஏறினீங்கன்னா 300 ரூபாய் இட்லி அப்படின்னு. எல்லாமே உளுந்து அரிசிலையும் உப்புலையும் 3லையும் செய்கிறது தான். ஒருபடி உப்பு உளுந்து அரிசி 3ல செய்கிறது தான். இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஆனால் ஏன் ரேட்டு வித்தியாசமாக இருக்குது? செய்யப்பட்ட இடம், செய்யப்பட்ட குவாலிட்டி, தன்மை, சைடிஷ், இருக்க இடங்கள், சாப்பிட்ற இடம், சுத்தம், எல்லாத்தையும் பொறுத்து தான் அதனுடைய மதிப்புகள் மாறுபடும். கண்டிப்பாக 3மே வாங்கி பாருங்க. 3 ரேட்டில் உள்ளது வாங்கி பாருங்க, டிஃப்ரெண்ட் உங்களுக்கே தெரியும். யாருமே தரம் குறைஞ்ச மருந்தை அதிக காசு கொடுத்து வாங்குறது இல்லை, வாங்க விற்கவும் மாட்டாங்க. தரத்துக்கு ஏற்ற கண்டிப்பாக இது நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். குவாலிட்டியான பொருட்கள் வாங்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கான எவ்வளோ உண்டோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்து தான் வாங்க முடியும். அதை இல்லை என் பணம் கம்மியாக தான் இருக்குன்னா குவாலிட்டி குறைஞ்சே தான் நீங்கள் வாங்க முடியுமே தவிர, தரம் குறைஞ்சே தான் வாங்க முடியுமே தவிர, தரமான பொருட்கள் கம்மியான ரேட்டில் வாங்க முடியாது. பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக பண்ண முடியாது. நல்ல ப்ரூ காஃபி குடிக்கிறோங்க, நல்ல ஃபில்டர் காஃபி குடிக்கிறோம், 20 ரூபாய் தான். கருப்பட்டி காப்பியாங்க 40 ரூபா கேட்குறாங்க, 30 ரூபா கேட்பான்னு நீங்கள் சொல்லுவீங்க. அது என்னங்க கருப்பட்டி ஈஸியாக சொல்லிட்டீங்க? இந்த கருப்பட்டி காப்பியில் இருக்க ஒரு விஷயம் மற்ற காப்பியில் இருக்காதுல்ல, அந்த இதை பார்க்கணும்ல. நீங்கள் இயற்கையான பண்ணை வெள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்ட சாறுனால எடுக்கப்பட்ட இந்த கருப்பு கட்டிக்கு இருக்கிற மதிப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி, மற்ற விஷயங்கள் உங்களுக்கு வராதுல்ல. பழைய விஷயங்கள் என்றைக்குமே ரேட்டு அதிகங்க வர வர. 20 ரூபாய்க்கு விற்கிற தேங்காய் இன்னைக்கு 75 ரூபாய்க்கு ஒரு தேங்காய் விற்கிற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா மிகப்பெரிய இன்கிரீடியன்ஸ் உள்ளது தாங்க தேங்காய்.
உடனே தேங்காய் நிப்பாட்டிடுவீங்களா? தேங்காய் நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னாலே தெரியுங்க உங்கள் வாழ்க்கையில் சில நாட்கள் குறைய போகுதுன்னு அர்த்தம். மிகப்பெரிய மருத்துவ குணம் கொண்டது தேங்காயெல்லாம். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், பல மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கான நேரங்கள் இல்லை. தயவு செய்து மருந்து வாங்குவவர்கள் மருத்துவர் சொன்னதை கடைபிடிங்க, ஒழுங்காக சாப்பிடுங்க, உணவுல எடுங்க, பத்தியங்களை கடைபிடிங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். மற்றொரு ஆடியோ வீடியோவில் சந்திப்போம். யார் மனதையும் புண்படுத்துவதற்காக பேசவில்லை. தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் பெல் பட்டனை முடிந்தால் அமுக்குங்க. தேவையில்லைன்னா அமுக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க. விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க. பொழுதுபோக்கா நினச்சின்னா பொழுதுபோக்கா நினைங்க, தேவைப்பட்டால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.